The invasion of the United States. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, May 9, 1954, on Mother's Day, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஆக்கிரமிப்பு. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் மே மாதம் 9ஆம் தேதி 1954ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலை அன்னையர் தினத்தில் அமெரிக்கா இந்தியானா ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Now, notice just a few minutes. I'll try to hurry. Get straight to the point now because the time's getting away. இப்பொழுது கவனியுங்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் துரிதமாக முயற்சித்து இப்பொழுது நேரடியாக விஷயத்திற்கு வரவிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய நேரம் போய்கொண்டிருக்கிறது. கவனியுங்கள். அப்பொழுது அவன் இன்னும் ஒருவன் இருக்கவில்லையா என்று கேட்டான். அவனோ ஆம், ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன். அவன் எப்பொழுதுமே எனக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் எனக்கு எதிராக பொல்லாத காரியங்களை கூறிக்கொண்டிருக்கிறான் என்று கூறினான். சரி, போய் அவனை அழைத்து பாருங்கள் என்றான். அவனுடைய பெயர் மிகாயா என்றான். ஆனால் இந்த நபர்கள் சரியில்லாதிருந்தனர் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த மனிதன் போதுமான மார்க்கத்தை உடையவனாய் இருந்தான். You can't love the world or the things of the world. If you do, the love of God's not in you. The Bible said so. Amen. தேவனுடைய ஆவியினால் சிறிதளவு தொடப்பட்ட இந்த மனிதனுமே இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த காரியங்கள் சரியல்ல என்பதை அறிந்திருக்கிறான். உங்களால் உலகத்தையும் அல்லது உலகத்தின் காரியங்களை நேசிக்க முடியாது. நீங்கள் அவ்வாறு நேசித்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை. வேதம் அவண்ணமாய் கூறியுள்ளது. Now, look, he said, go get him. And they went over. இப்பொழுது பாருங்கள், அவன் போய் அவனை அழைத்து வாருங்கள் என்றான். அவர்கள் புறப்பட்டு சென்றனர். And then he sent a little old messenger along, the deacon of the church perhaps or somebody. One of those said, now look, Micah, we're going to bring you over here before Ahab and Jehoshaphat. அப்பொழுது அவன் ஒரு சிறு தூதனை, சபையின் மூப்பனை, ஒருவேளை அல்லது யாரோ ஒருவரை அனுப்ப அங்கு புறப்பட்டு போய், இப்பொழுது பார் மிகாயா, நாங்கள் இங்கே ஆகாப் மற்றும் யோசபாத்துக்கு முன்பாக உம்மை அழைத்துக் கொண்டு வருகிறோம். Now they're both sitting out there. They're great men now. They're teachers and they're scholars and they got their degree and so forth. And every one of our seminary, every one of our churches here. இப்பொழுது அவர்கள் இருவரும் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பெரிய மனிதர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மேதைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பட்டம் முதலியவற்றை பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு வேத பாட கருத்தரங்கு ஒவ்வொன்றும், எங்கே நம்முடைய சபைகள் ஒவ்வொன்றும் Now you say the same thing they say, and I'll tell you, you'll dress better than riding a Cadillac car. I'll tell you, you'll just be a great fellow if you'll do that. Yes, sir, you'll prosper. இது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது என்பதில் முழு உடன்பாட்டில் உள்ளனர். இப்பொழுது அவர்கள் கூறுகிற அதே காரியத்தை நீ கூறு. மேலும் நான் உனக்கு சொல்வேன், அப்பொழுது நீ மேலான உடை உடுத்திக் கொண்டு ஒரு காடிலா காரில் பயணம் செய்யலாம். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ அதை செய்வாயானால் நீ ஒரு மகத்தான நபராக இருப்பாய். ஆமையா, நீ செழிப்பாய். Micah said, as the Lord God lives, I'll only say what God says. Amen. Oh, there's a man after my heart. I may have to eat bread and water, which he did for doing it. மிகாயாவோ, தேவன் கூறுகிறதை மாத்திரமே நான் சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். ஆமேன். ஆம். ஓ, என்னுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனிதன் இருக்கிறான். நான் அப்பமும் தண்ணீரும் புசிக்க வேண்டி இருக்கலாம். அவன் அதை செய்தான். அதை செய்ததற்காகவே. He may be smote on one cheek and the other, whatever more, but he told the truth and stood by it. God confirmed it to be the truth. He wasn't so popular, but he knew God. அவன் ஒரு கன்னத்திலும் மற்றொரு கன்னத்திலும் அடித்திருக்கலாம். இன்னும் என்னவெல்லாமோ செய்திருக்கலாம். ஆனால் அவன் உண்மையை கூறி அதனை கொண்டே நின்றான். அது உண்மை என்பதை தேவன் உறுதிப்படுத்தினார். அவன் மிகவும் பிரபலம் வாய்ந்தவனாக இருக்கவில்லை, ஆனால் அவன் தேவனை அறிந்திருந்தான். அந்த சிறு உருவம் கொண்ட வயதான மிகாயாவை அங்கே கொண்டு வந்தனர். அப்பொழுது அவன், சரி மிகாயாவே, இது குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டான். Go up in peace. Go ahead and prosper. That's what I want you to do.
But I seen the Israelites sheep without a shepherd on a hill scattered. That's it. He said, அப்பொழுது இவனோ புறப்பட்டு செல்லுங்கள், புறப்பட்டு செல்லுங்கள் என்றான். சமாதானமாக செல்லுங்கள், முன்னோக்கி செல்லுங்கள், செழிப்பீர்கள், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று கூறினான். ஆனால் நான் இஸ்ரவேலர் ஒரு மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஒரு மலையின் மேல் சிதறப்பட்டிருப்பதை கண்டேன், அவ்வளவுதான் என்று அவன் கூறினான். and when he did like that, and Ahab turned around to Jehoshaphat and said, what I tell you, that holy roller, or what, excuse me, whatever it was, that guy said, that, what I tell you, that feller would only prophesy evil against me. அவன் அந்த விதமாக கூறின போது ஆகாப் யோசபாத் அண்டைக்கு திரும்பின போது, நான் என்ன உங்களுக்கு சொன்னேன்? அந்த பரிசுத்த உருளையர் அல்லது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அல்லது என்னவாக இருந்தாலும் அந்த நபரோ, அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், அந்த நபர் எனக்கு எதிராக பொல்லாங்காக மாத்திரமே தீர்க்க தரிசனமாக உரைப்பான். What I say it only condemn our church and condemn our ministers and condemn our way of religion. What I tell you, he'd say it. I know him. I know his daddy before him. நான் என்ன கூறுவேன்? அவன் நம்முடைய சபையை மாத்திரம் கண்டனம் செய்வான், நம்முடைய ஊழியக்காரர்களை கண்டனம் செய்வான், நம்முடைய மார்க்கத்தின் வழியை கண்டனம் செய்வான். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? அவன் இதையே கூறுவான், எனக்கு அவனை தெரியும், எனக்கு அவனுக்கு முன்னே அவனுடைய தந்தையாரையும் தெரியும் என்றான். ஆமென். I know his daddy before him. Yes, sir. A real man of God. Said I know he'd say that. எனக்கு அவனுடைய தந்தையாரை அவனுக்கு முன்னே தெரியும். ஆமையா, ஒரு உண்மையான தேவனுடைய மனிதன் அவன் அதை கூறுவான் என்று எனக்கு தெரியும் என்றான். And so then he said, yes. Said I saw Israel like sheep scattered without a shepherd on a hill. And so then he said, எனவே அப்பொழுது அவன் ஆம் என்று கூறி, நான் இஸ்ரவேலரை ஒரு மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போன்று ஒரு மலையின் மேல் சிதறப்பட்டிருக்க கண்டேன் என்றான். எனவே அதன் பின்னரும் அவன் நான் என்று கூறினான். and then one of those fellows that had the big horns that go to push off, a preacher walked over and pulled a little mic around and smacked him in the mouth as hard as he could. Say, which way did the Spirit of God go when it went out of me, if you know it? அப்பொழுது பெரிய கொம்புகளை கொண்டிருந்த நபர்களில் ஒருவன் இடித்து தள்ளப்போகிறார். ஒரு பிரசங்கியார் நடந்து சென்று சிறு உருவம் கொண்ட மிகாயாவை பிடித்து இழுத்து அவன் தன்னால் முடிந்தவரை ஓங்கி அவரை வாயில் அடித்து, தேவனுடைய ஆவி என்னிடத்திலிருந்து புறப்பட்ட போது எந்த வழியாய் சென்றது உனக்கு தெரியுமா என்று கேட்டான். He said, wait till you're sitting in prison over here and you'll know which way it went. That's right. அவன், உங்களை இங்கே சிறையில் அடைக்கும் வரை காத்திருங்கள், அது எந்த வழியாக புறப்பட்டு சென்றது என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று கூறினான். அது உண்மையே. Wait till Russia's sitting out here taking over the nations and things like that in this country because of its backsliding, and you'll see what was right and wrong. That's right. You see where your lukewarm religion will pay off or not. ருஷ்யா இங்கிருந்து புறப்பட்டு தேசங்களை கைப்பற்றி மற்றும் அதை போன்ற காரியங்களையும் இந்த தேசத்தையும் கைப்பற்றும் வரை காத்திருங்கள். அதனுடைய பின்னடைவு காரணமாக எது சரி தவறு என்பதை நீங்கள் காண்பீர்கள். அது உண்மை. உங்களுடைய வெதுவெதுப்பான மார்க்கம் பலனை தருமா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் காண்பீர்கள். Let this nation come to tears, not come to laughter and drama. Let this nation come to its knees in repentance. That's what we need. இந்த தேசம் கண்ணீர்கள் அண்டைக்கு வரட்டும், நகைப்பிற்கும் மற்றும் நாடகத்திற்கும் வருவதல்ல. இந்த தேசம் அதனுடைய முழங்காலில் மனம் திரும்புதலுக்கு வரட்டும். அதுதான் நமக்கு தேவை. Not a revival to get a whole lot of people in the church. We need to close every bootleg joint, stop all cigarette smoking, tear down the factories, start up a real old-fashioned Holy Ghost campaign where men and women day and night laying on their face crying. சபையில் ஏராளமான ஜனங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு எடுப்புதல் அல்ல. ஒவ்வொரு மதுபான கடைகளையும் மூடி புகைப்பிடிக்கும் யாவற்றையும் நிறுத்தி அந்த தயாரிப்பு தொழிற்சாலைகளை இடிப்பதே நமக்கு வேண்டும். ஒரு உண்மையான பண்டைய நாகரீகம் கொண்ட பரிசுத்தாவி தொடர் கூட்டம் துவங்க வேண்டும். அங்கே புருஷரும் ஸ்திரீகளும் இரவும் பகலுமாய் மோங்குப்புற படுத்து கதற வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுவேன், அது இந்த தேசம் எப்போதும் பெற்றிருந்ததிலேயே மிகப்பெரிய பாதுகாவலாய் இருக்கும். அது உண்மை. Let it get back here at the altar and get right with God, make up with the neighbors and so forth like that and get right with God. You won't have any fussing going on. You'll be the drawing spot of the world. That's right. Now, that's the truth. பிரணாம் கூடாரம் அதனுடைய முட்டாள்தனத்தை விட்டுவிடட்டும். அது இங்கு பீடத்தண்டை திரும்பி வந்து தேவனோடு சரிபடுத்திக் கொள்ளட்டும். அண்டை வீட்டாரோடு சமரசம் செய்து அது போன்ற காரியங்களை செய்து தேவனோடு சரிபடுத்திக் கொள்ளட்டும். அப்பொழுது உங்களுக்கு எந்த வம்புகளும் மற்ற காரியங்களும் சம்பவிக்காது. அது உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட இடமாக இருக்கும். அது உண்மை. இப்பொழுது அதுவே உண்மை.
அப்பொழுது அவன் தேவனுடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு சென்றது என்று கேட்டான். And Micah said, I saw God and his host, his council, sitting in glory. மிகாயா, நான் தேவனையும் அவருடைய சேனையும் அவருடைய ஆலோசனை கூட்டமும் மகிமையில் வீற்றிருப்பதை கண்டேன் என்று கூறினான். You know, God has a council up there once in a while. He brings up his angelic beings and holds a council once in a while up in heaven. உங்களுக்கு தெரியுமா, தேவன் எப்பொழுதாவது அங்கே ஒரு ஆலோசனையை வைத்திருக்கிறார். அவர் பரலோகத்தில் எப்பொழுதாவது ஒருமுறை தம்முடைய தூதர்களோடு ஒரு ஆலோசனை நடத்துகிறார். And he said, I saw him sitting upon a throne, and all the people were standing on the right and left hand of him. And it said they were discussing, who can we get to go down and deceive Ahab to get him out here to fulfill Elijah's prophecy? God's done said so, what was going to happen? So we'll just see who can go down. மேலும் அவர் ஒரு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பதையும் மற்றும் எல்லா ஜனங்களும் அவருக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் நின்று கொண்டிருப்பதையும் நான் கண்டேன் என்றான். அவர்கள் கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தனர். ஆகாபை வஞ்சிக்கும்படிக்கு அவனை இங்கே வெளியே கொண்டு வந்து எலியாவினுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு நாம் யாரை அனுப்பலாம்? தேவன் அவண்ணமாய் கூறியிருக்கிறார், என்ன சம்பவிக்கப் போவதாக இருந்தது, எனவே நாம் யாரை கீழே அனுப்பலாம் என்று பார்ப்போம் என்றனர். And a lying spirit come up from beneath, of course, out of hell, come up before God and said, I'll go down and I'll get those preachers and cause them all to prophesy a lie. கீழே இருந்து ஒரு பொய்யின் ஆவி வருகிறது. உண்மையாகவே நரகத்தில் இருந்து தேவனுக்கு முன்பாக வந்து, நான் கீழே போய் நான் அந்த பிரசங்கிமார்களுக்குள் சென்று அவர்கள் எல்லோரையும் ஒரு பொய்யை தீர்க்க தரிசனமாக கூற செய்வேன் என்று கூறிற்று. Oh, did that blow them up? Did that make them feel funny? When they said, I'll go down and cause those preachers, every one of them, to prophesy a lie. And he got down and got in those preachers and they began to prophesy a lie. ஓ, அது அவர்களை பெருமை கொள்ள செய்ததா? அது அவர்களை வேடிக்கையாக உணர செய்ததா? எப்பொழுது அவர்கள், நான் போய் அந்த பிரசங்கிமார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பொய்யை தீர்க்க தரிசனமாக உரைக்க செய்வேன் என்றது. அவன் கீழே சென்று அந்த பிரசங்கிமார்களுக்குள் நுழைந்து கொண்டான். அவர்கள் ஒரு பொய்யை தீர்க்க தரிசனமாக உரைக்க தொடங்கினர். And brother, the same God rules on the same throne today. And that same lying spirit has done the same thing today. Prophesying lies. மேலும் சகோதரனே, அதே தேவன் இன்றைக்கு அதே சிங்காசனத்தில் அரசாளுகிறார். அதே பொய்யின் ஆவி இன்றைக்கு அதே காரியத்தை செய்து பொய்களை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. They kept saying peace, peace, peace after the First World War. முதல் உலகப் போருக்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து சமாதானம் 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 என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். Let me show you where it come from. In the First World War, when France over there turned away from God in their gay 90s and began, அது எங்கிருந்து வருகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். முதல் உலகப் போரில் பிரான்ஸ் அங்கே கவலையற்ற 19வது நூற்றாண்டுகளிலேயே தேவனிடத்திலிருந்து விலகத் தொடங்கி, இப்பொழுது நான் ஒழுக்கத்தின் பேரில் சற்று நேரம் பேசப் போகிறேன். எனவே நீங்கள் யாவரும் உண்மையாகவே ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்திருங்கள். பாருங்கள், அங்கே ஆரம்பத்தில் துவக்கத்தில் பிரான்சில் அங்குதான் முதலில் ஆடம்பரமும் அசுத்தமும் துவங்கியது. உலகத்தில் எப்போதாவது ஒரு அசுத்தம் இருந்திருந்தால் அது பிரான்சில் உள்ள பாரிஸில் தான். நான் அதில் உள்ள எல்லா இடங்களுக்கும் கிட்டத்தட்ட பயணம் செய்திருக்கிறேன். நான் எப்போதும் கண்டதிலேயே மிகவும் மோசமான இடம் அதுதான். லண்டன், இங்கிலாந்தும் விதிவிலக்கல்ல. அதற்கேற்ப நாடுகள் அதற்கேற்ப சரியாக வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மை. அந்நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஸ்திரீயின் ஒழுக்கத்தை முறித்தெறியும் போது நீங்கள் அந்த தேசத்தின் ஒழுக்கத்தையே முறிக்கிறீர்கள். இங்கே நீங்கள் அவர்களுடைய சொந்த தேசங்களுக்கு சென்று நீங்கள் ஒரு மிஷனரி என்று கூறினால் அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. நீங்கள் எங்களை என்ன செய்ய சொல்ல போகிறீர்கள்? எங்களுடைய மனைவிகளை குறித்து அல்லது எங்களுடைய பெண்களை குறித்து எப்படி அசுத்தமான பாடல்களை பாடுவது, எங்களுடைய மனைவிகளை எப்படி விவாகரத்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்களா? எப்படி விஸ்கி அருந்துவது மற்றும் நாங்கள் செய்கிற விதமாகவே செல்வதை எங்களுக்கு போதிப்பீர்களா என்று கேட்கிறார்கள். அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். We call ourselves a religious nation, the Christian nation.
Well, then heathens in Africa could teach us morals how to live. The rottenest place in the United States or the world is this nation. How it's got. நாங்கள் எங்களை மத சம்பந்தமான தேசம், கிறிஸ்தவ தேசம் என்று அழைத்துக் கொள்கிறோம். சரி, அவர்கள் அஞ்ஞானிகள். ஆப்பிரிக்காவில் உள்ளவர்கள் நாம் எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். மிகவும் அழுகிப்போன இடம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அல்லது உலகத்தில். கிட்டத்தட்ட இந்த தேசத்தில் அது எப்படியாய் வந்துவிட்டது? Certainly, but brother, I can't help it before Ahab or Jehoshaphat. I've got to tell what God says is the truth. That's what the church needs to stand for today. If it comes between nation and God, it's God always. Amen. Yes, sir. நிச்சயமாகவே நான் ஒரு அமெரிக்கன். ஆனால் சகோதரனே, என்னால் உதவ முடியாது. ஆகாப் அல்லது யோசபாத்திற்கு முன்பாக தேவன் கூறுகிறதே சத்தியமாய் இருக்கிறது என்பதை நான் கூறத்தான் வேண்டும். இன்றைக்கு சபையானது அதற்காகத்தான் இருக்க வேண்டியதாய் உள்ளது. அது தேசத்திற்கும் தேவனுக்கும் இடையே வருமாயின் அது எப்பொழுதும் தேவனுக்காகவே இருக்க வேண்டும். ஆமையா. Notice, in France, they started all the rottenness and going on the way they lived over there, and then God sent Germany into them to beat them up a little bit. Then we went over there to save their hide. கவனியுங்கள், பிரான்சில் அவர்கள் தங்களுடைய எல்லா அழுகி போன தன்மைகளிலும் தொடங்கி அங்கே அவர்கள் வாழ்ந்த விதமாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் தேவன் அவர்களை கொஞ்சம் அடிக்கும்படி ஜெர்மனியை அவர்களுக்குள் அனுப்பினார். அதன் பின்னர் அவர்கள் அங்கே தங்களுடைய மறைவை காப்பாற்ற அங்கு சென்றனர். And as soon as we done that and won the war, sent the Germans back, had peace with France, did they turn to God? No, sir. Women, wine, debauchery, sin, filth to the gills. நாம் அதை செய்தவுடனே யுத்தத்தில் வெற்றி பெற்று ஜெர்மனியை திருப்பி அனுப்பி பிரான்சோடு சமாதானம் செய்தோம். அவர்கள் தேவனிடம் திரும்பினார்களா? இல்லை ஐயா. ஸ்திரீகள், மது, வரம்பு மீறிய ஒழுக்கக்கேடு, பாவம் மற்றும் பெண்களிடத்தில் அசுத்தம். Then what did they do? What happened? Here's where it started. The devil set up his headquarters there. There's where he started right there to demoralize the world from Paris, France. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தனர்? என்ன சம்பவித்தது? இங்குதான் அவன் துவங்கினான். பிசாசு தன்னுடைய தலைமையகத்தை அங்கு அமைத்தான். பிரான்சில் உள்ள பாரிஸில் சரியாக அங்குதான் அவன் உலகத்தை மனசோர்வடைய துவக்கினான். Then if you notice, he couldn't get in here through the ministry, so the thing he done was come into Hollywood out here. He set up his headquarters over here in Hollywood. அதன் பின்னர் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அவனால் ஊழியத்தின் மூலமாக இங்கே உள்ளே வர முடியவில்லை. எனவே அவன் செய்த காரியம் இங்கே ஹாலிவுட்டுக்குள்ளாக வந்தது. அவன் தன்னுடைய ஹாலிவுட்டை அமைத்தான். அவன் இங்கு ஹாலிவுட்டில் தன்னுடைய தலைமையகத்தை அமைத்தான். The devil landed back here a few years ago, 15 or 20 years ago, with his great army and went hitting Hollywood, California, and he's invaded the United States with his demon powers. Amen. Right. பிசாசு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு 15 அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய பெரிதான படையுடன் இங்கே திரும்பவும் வந்து இறங்கி கலிபோர்னியாவில் உள்ள ஹாலிவுட்டுக்கு சென்று வெற்றி பெற்றான். அவன் தன்னுடைய பேய்த்தனமான சக்திகளை கொண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளை ஆக்கிரமித்துள்ளான். சரி. All of our passions come from Paris. They get into Hollywood, onto the screens. These little girls and little boys and things down here, they watch them screenplays. நம்முடைய நாகரிகங்கள் யாவும் பாரிஸில் இருந்து வந்தன. அவர்கள் அதை ஹாலிவுட்டில் திரைகளில் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த சிறு பெண்களும் மற்றும் சிறு பையன்களும் மற்ற காரியங்களை இங்கே வெளியில் சென்று அவர்கள் இந்த திரைப்பட காட்சிகளை பார்க்கிறார்கள். Nice little kiddies. Fine little fellows. Nothing against them. God bless their little hearts. My heart bleeds for them. அருமையான சிறு பிள்ளைகள், அருமையான குட்டி நபர்கள். அவர்களுக்கு எதிராக ஒன்றுமே இல்லை. தேவன் அவர்களுடைய சிறு இருதயங்களை ஆசீர்வதிப்பாராக. என் இருதயம் அவர்களுக்காக ரத்தம் கசிகிறது. And right here in the city, I was talking to one of my boys the other day. He said, "Daddy, if there's just the boys around there in town that had the Holy Ghost and so forth, you wonder why I was getting away to Denver, Colorado, somewhere like that." இங்கே இந்த பட்டணத்தில் நான் என்னுடைய பையன் ஒருவனிடத்தில் அன்றொரு நாள் பேசிக் கொண்டிருந்தேன். அவன் அப்பா, நகரத்தில் பரிசுத்தாவியை பெற்றிருந்த சில பையன்கள் முதலியவர்கள் அங்கே சுற்றி இருந்திருந்தால் என்றான். நான் ஏன் டென்வர், கொலரோடா அல்லது அதை போன்று எங்காவது தூரமாய் சென்று கொண்டிருந்தேன் என்று நீங்கள் யோசித்தீர்களா? Get my children somewhere where there's a bunch of people who cry out to God. Amen. What we need, brother. தேவனை நோக்கி கதறுகின்ற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கின்ற எங்காவது என்னுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லவே. சகோதரனே, அதுதான் நமக்கு தேவை. This country, this nation, this city, this place has become so demoralized till it's pitiful. If I could express right now what I absolutely know to be the truth right here. இந்த நாடு, இந்த தேசம், இந்த பட்டணம், இந்த இடம் இது பரிதாபமாக இருக்கும் அளவிற்கு மிகவும் மனசோர்வடைந்துள்ளது.
எனக்கு முற்றிலும் உண்மையாக தெரிந்ததை இப்போது மட்டும் இங்கே வெளிப்படுத்த முடிந்தால் It wouldn't even be presentable before a mixed audience. Right here in his own city, right here, not only here but other places, everywhere. It's beginning to come simply. இது ஒரு கலப்படமான கூட்டத்தினருக்கு முன்பாக காட்டப்படாது, அல்லது இங்கே இந்த சொந்த நகரத்தில் இங்கு மாத்திரமல்ல, ஆனால் மற்ற இடங்களில் எங்குமே அது ஒரு எளிமையாக வரத் தொடங்குகிறது. Because why? The people, look friends, it's got so cunning. It's coming so easy till it just smothers you down. The devil used to be in fashions. காரணம் ஏன்? ஜனங்கள் பாருங்கள் நண்பர்களே, இது மிகவும் தந்திரமடைந்துள்ளது. அது உங்களை அடக்கி போடும் அளவிற்கு அது மிகவும் எளிதாக வருகிறது. பிசாசு வழக்கமாகவே நாகரீகங்களில் இருப்பான். He might have went out of fashions, but he didn't go out of business. I'll tell you that. He's still in business. அவன் நாகரீகங்களில் இருந்து வெளியேறாமல் இருக்கலாம், ஆனால் அவன் அந்த வேலையை விட்டு செல்லவில்லை. நான் உங்களுக்கு சொல்வேன், அவன் இன்னும் அந்த வேலையில் தான் இருக்கிறான். Look today, we take like I said a while ago about the little lady, the little girl, the rose. For instance, the rose is pretty. It's there to be looked at. That's true. பாருங்கள், இன்றைக்கு நாம் சற்று நேரத்துக்கு முன்பு கூறியது போல ஒரு ரோஜா மலரோடு இருந்த வயோதிக பெண்ணை, அந்த சிறு பெண்மணியை குறித்து நாம் எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக அந்த ரோஜா அது அழகாக இருக்கிறது, அது அங்கே பார்க்கப்பட வேண்டும், அது உண்மை. And that's just like the church is there to be looked at, like a pretty little woman, she's there to be looked at. That's right. But if she's fine, she's to her husband. She's all right. அது இந்த சபையை போலவே உள்ளது, அது காணப்பட வேண்டும். ஒரு அழகான சிறிய ஸ்திரியை போலவே அவள் அங்கே காணப்பட வேண்டும், அது உண்மை. ஆனால் அவள் அருமையாயிருக்கிறாள், அதாவது அவள் தன்னுடைய கணவனுக்கு அவள் சரியாக இருக்கிறாள். But if she hasn't got the moral sword sticking out there to protect her, she becomes an impediment to society and human beings. Amen. She's so low and scandalous and rotten until the dogs would look at her. That's right. ஆனால் அவள் அங்கே பாதுகாக்கும்படியாக ஒட்டி இருக்கிற அந்த ஒழுக்கமான வாளை அவள் பெற்றிருக்கவில்லை என்றால் அவள் சமூகத்திற்கும் ஆண்டவர்களுக்கும் கடனாளியாக இருக்கிறாள். அப்பொழுது நாய்களும் அவளை ஏறெடுத்து பார்க்காத அளவிற்கு மிகவும் இழிவான அவதூறான அழுகி போனவளாயிருக்கிறாள், அது உண்மையே. ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கும் அதே காரியம்தான். அவர்கள் இங்கிருந்து வெளியேறி கவர்ச்சியாக்கவும் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் முயன்று அந்த விதமாக செயல்படும் போது அவர்கள் இங்கே தங்களுடைய ஸ்திரீகளின் ஆடைகளை களைகிறார்கள். உண்மையே, இந்த பிசாசுகள் உங்களுடைய வீடுகளில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை ஜனங்கள் உணர்கிறதில்லை. அன்று ஒரு நாள் என்னுடைய சுற்றுப்புறத்தில் சரியாக ஒரு வாலிப பெண்மணி, ஒரு அருமையான ஸ்திரீ என்று நான் நினைக்கிறேன். அவள் திருமணமான ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். மேலும் அந்த சிறுபெண் அங்கே வந்தாள். ஒரு மனிதன் ஏதோ வேலையை செய்ய அந்த சாலைக்கு வந்தபோது இந்த சிறிய பெண்மணி அங்கே பயங்கரமாயிருந்த மிக சிறிய ஆடைகளோடு வெளியே சென்றாள். இது ஒரு மோசமான அன்னையர் தின உரையாய் இருக்கிறது. ஆனால் என்னுடைய சகோதரனே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். தாயே, மீண்டும் தாயாக இருக்க திரும்புங்கள். ஒரு சிறு பையனும் கூட எங்களுடைய அக்கம் பக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தவன் உள்ளே வந்து அங்கே பாருங்கள் என்று அதை குறித்து எங்களிடம் கூறினான். நானோ பார், ஒன்றுமில்லை என்றேன். But the thing of it is, there's an ornery, filthy spirit on her, making her do that, and she don't know it. இந்த ஸ்திரீ ஒரு அருமையான ஸ்திரீயாக இருக்கிறாள். அவள் மனசோர்வடைந்திருக்கிறாள் என்று நான் கூறவில்லை. ஆனால் அதை குறித்த காரியம் என்னவென்றால், அவள் மீது அசுத்தமான அழுக்கான ஆவி இருந்து அவளை அதை செய்ய வைக்கிறது. அவளோ அதை அறியாதிருக்கிறாள். What in the world would a mother want for anybody put on those little old dirty clothes and stretch himself out before a man? You're pretty, sister. You're pretty, mother. I thank God for you. இந்த உலகத்தில் ஒரு தாய் அல்லது எவரேனும் அந்த சிறிய அசுத்த ஆடைகளை அணிந்து மனுஷனுக்கு முன்பாக அதை காண்பிக்க விரும்புவார்களா என்ன? சகோதரியே, நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். தாயே, நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். But you're pretty, but they haven't got the Holy Spirit there to protect those boys. You'd have been better to be so ugly nobody would have looked at you and went to heaven. Amen. ஆனால் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள்.
ஆனால் அந்த ஒழுக்கங்களை பாதுகாக்க நீங்கள் அங்கே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை என்றால் நீங்கள் மிகவும் அசிங்கமாக இருந்திருப்பீர்கள். யாருமே உங்களை பார்த்துவிட்டு பரலோகத்துக்கு சென்றிருந்திருக்க மாட்டார்கள். அது உண்மை, அது உண்மை. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். அந்த ஒழுக்கங்கள். The devil has come in and he's told the people these things. He's got into the preachers. He's patterned after Hollywood. The girls and the young ladies, they pattern after Hollywood. இப்பொழுது அது என்னவென்றால், பிசாசு உள்ளே வந்து அவன் இந்த காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறான். அவன் பிரசங்கிமார்களுக்குள் நுழைந்துள்ளான். அவன் ஹாலிவுட்டை பின்பற்றிக் கொண்டிருக்கிறான். பெண் பிள்ளைகள் மற்றும் அந்த வாலிப பெண்மணிகள் அவர்கள் ஹாலிவுட்டை மாதிரியாக கொண்டுள்ளனர். The best of things that they have in the country today, the most moralist you can hear us talk about, all the radio talk. இன்றைக்கு அவர்கள் நாட்டில் வைத்திருக்கும் மிகச்சிறந்த காரியங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய மிகவும் ஒழுக்கமற்றதை குறித்து பேசுகின்றன. எல்லா வானொலியுமே பேசுகின்றன. Some old woman like Mrs. K-Star, nothing against her, but to see an old woman 50 years old and all, with her clothes all pushed out on her like she's poured in a meal sack. I ain't saying that for a joke, because I'm talking against those things. குமாரி கே ஸ்டார் போன்ற ஒரு வயோதிக பெண்மணி, அவளுக்கு எதிராக ஒன்றுமில்லை. ஆனால் காண்பதற்கு 50 வயது நிரம்பிய வயோதிக பெண்மணி மற்றும் எல்லாமே ஒரு ஆகார கோணியில் அவள் கொட்டப்பட்டதை போன்று, அவளுடைய ஆடைகள் எல்லாமே வெளியே இறுக்கமாக தள்ளப்பட்டதை போல் காணப்படுகின்றன. நான் ஒரு நகைச்சுவைக்காக அதை கூறிக்கொண்டிருக்கவில்லை, ஏனென்றால் நான் அந்த காரியங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு ஸ்திரீ அந்த விதமாக நடந்து கொண்டு எழும்பி வாலிப அமெரிக்க ஸ்திரீகளுக்கு ஒரு உதாரணமாக இருப்பது, அது நம்முடைய தேசத்திற்கு ஒரு கடனாக உள்ளது. அது பிசாசா இருக்கிறது. ஆர்தர் காட்ஃப்ரே போன்றவர்கள் மற்றும் அவர்கள் இங்கே சுற்றி ஓடிக்கொண்டு அவர்கள் செய்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்திலேயே மிகவும் குறிப்பிடத்தக்க அப்படிப்பட்ட மனிதர்கள் மற்றும் ஏன் அது ஒரு அவமானமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார் என்று நான் உணர்கின்ற காரணத்தால் அதை கூறுகிறேன். ஆக்கிரமிப்பு வீடு வீடாக, இடத்திலிருந்து இடத்திற்கு, சபையிலிருந்து சபைக்கு, மனிதனிடத்திலிருந்து மனிதனுக்கு ஆக்கிரமிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுப்புதலின் ஒழுக்க நிலைப்பாடுகளோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் எழும்பி கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலருடன் நான் வழியை தெரிந்து கொள்வேன் என்று கூறுங்கள். Yes, sir. I'll be a real mother. I'll be a real dad. ஆமையா, நான் ஒரு உண்மையான தாயாக இருப்பேன். நான் ஒரு உண்மையான தந்தையாக இருப்பேன். முழு உலகமும் சுற்றிலுமுள்ள யாவும் என் ஆத்துமாவை கைவிடும் பொழுது அப்பொழுது அவரே என்னுடைய முழு நம்பிக்கையும் புகலிடமுமாய் இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் மேல், அந்த திடமான கன்மலையின் மேல் நான் நிற்கிறேன். மற்ற எல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலாய் இருக்கின்றன. மற்ற எல்லா நிலங்களுமே. இந்த எல்லா விஷயத்திற்கும் காரணம் என்ன? ஊழியக்காரர்கள் இப்படி நடந்து கொள்ள காரணம் என்ன? பிரசங்கிமார்கள் இந்த பொய்யை ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்க வைத்தது எது? When old John Smith was packed to his pulpit to preach the gospel, and he preached a short sermon of 4 hours, and he said, the trouble of it is that my heart is breaking. He said, the Methodist daughters are even wearing rings on their fingers. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு மெத்தோடிஸ்ட் ஜனங்களாகிய நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள்? பண்டைய ஜான் ஸ்மித் தன்னுடைய பிரசங்க பீடத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நிரப்பப்பட்டிருந்த போது அவர் 4 மணி நேரம் ஒரு சிறிய பிரசங்கத்தை பிரசங்கித்தார். மேலும் அவர் அதை குறித்த பிரச்சனை என்னவென்றால், அதாவது என்னுடைய இருதயம் உடைந்து கொண்டிருக்கிறது என்றார். அவர் மெத்தோடிஸ்ட் குமாரத்திகளும் கூட தங்களுடைய விரல்களில் மோதிரங்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். மேலும் இன்றைக்கு அவர்கள் குட்டைக்கால் சட்டைகளையும்
மற்றும் சிறிய பழைய அசுத்த ஆடைகளையும் அணிந்துள்ளனர். அடுத்த 5 வருடங்களுக்குள் ஏதாவது செய்யப்படவில்லை என்றால் அவர்கள் முற்றிலும் நிர்வாணமாயிருப்பார்கள். மெத்தோடிஸ்ட் பிரசங்கிமார்களாகிய உங்களுக்கு, கேம்லைட்டுகளாகிய உங்களுக்கு, பாப்டிஸ்டுகளாகிய உங்களுக்கு என்ன நேர்ந்தது? Yes, sir. It's the devil has thrown down his powers. And he's got his imps out here. ஆமையா, இது பிசாசு தன்னுடைய சக்திகளை எரிந்துள்ளதாய் உள்ளது. அவன் இங்கே தன்னுடைய குட்டி பிசாசுகளை வைத்துள்ளான். And you don't realize that you're smoking cigarettes, you women, and doing the way you're doing out there and drinking and carrying on the way you're doing. You don't realize that you're poisoning your system and ruining the whole generations that'll follow you, if there is such a thing. நீங்கள் அதை உணரவில்லை. நீங்கள் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஸ்திரீகளாகிய நீங்கள் இங்கே செய்து கொண்டிருந்த விதமாகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் குடித்துக்கொண்டு நீங்கள் செய்து கொண்டிருந்த வழியிலேயே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய முறைமையை விஷப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்கிறதில்லை. உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் முழு தலைமுறைகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குமாயின் 85% more chance to take cancer by smoking cigarettes, and you deliberately move right into a man. The churches endorse it. சிகரெட் புகைப்பதனால் 85% மேலாக புற்றுநோய் பிடிக்க வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் வேண்டுமென்றே அவைகளுக்குள் செல்லுகிறீர்கள். சபைகள் அதை ஆதரிக்கின்றன. You know, great Baptist churches here recently. I'm hitting the Baptists. I got a right to that colony on the side that I come from. But when they had to give intermission between the Sunday school service and the preaching service. ஒரு பெரிய பாப்டிஸ்ட் சபையில் இங்கே அண்மையில் நான் பாப்டிஸ்ட் சபையை தாக்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அதற்கு ஒரு உரிமை உண்டு. நான் வெளிவந்த பக்கமாக அவர்கள் சாகிறார்கள். ஆனால் அவர்கள் ஞாயிறு வேத பாடப்பள்ளி ஆராதனைக்கும் பிரசங்க ஆராதனைக்கும் இடையில் இடைவெளி கொடுக்க வேண்டியதாக இருந்தபோது So that the pastor and all could go out and have a smoke. And the street was lined with men and women smoking cigarettes. The devil has done that. That's right. மேய்ப்பர் மற்றும் யாவரும் வெளியே சென்று புகைப்பிடிக்க புருஷர்களும் ஸ்திரீகளும் சிகரெட்டுகளை புகைத்துக் கொண்டு தெருவில் வரிசையாக நின்றனர். பிசாசு அதை செய்திருக்கிறான். அது உண்மை. Then, here in our own city, one of our most outstanding ministers, right down here in New Albany, this playground, that one of our outstanding ministers of the city is directing a square dance program to bring men and women on the platforms. அதன் பின்னர் இங்கே நம்முடைய சொந்த பட்டணத்தில் நம்முடைய மிக சிறந்த ஊழியக்காரர்களில் ஒருவர் இங்கே நியூ ஆல்பனியில் இந்த விளையாட்டு மைதானத்தில் இந்த நகரத்தின் நம்முடைய மிக சிறந்த ஊழியக்காரர்களில் ஒருவர் ஒரு சதுர நடன நிகழ்ச்சியை நடத்த புருஷர்களையும் ஸ்திரீகளையும் மேடையின் மேல் கொண்டு வருகிறார். Don't care what the world says, I don't care how you try to coax around it, brother. There's no red-blooded man pulling up to another man's wife and feel the same. Amen. You know that's the truth. உலகம் என்ன கூறுகிறது என்பதற்கு கவலைப்படாதீர்கள். நீங்கள் அதை எப்படி நயந்து பேசி சுற்றி வளைத்து இணங்க வைக்க முயற்சித்தாலும் எனக்கு கவலை இல்லை. சகோதரனே, உணர்ச்சி மிகுந்த மனிதன் மற்றொருவனுடைய மனைவியை அதே விதமாக நல்வுணர்வோடு இழுக்க முடியாது என்பதை உணருங்கள். அது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் நம்முடைய பெண்களை கொண்டு அலுவலகங்களில் ஆடைகளை களைய செய்திருக்கின்றனர் மற்றும் வீதிகளில் மேலும் கீழுமாக வாடகைக்காரர்களை ஓட்டச் செய்கின்றனர். எங்கே? அவர்கள் வீட்டிலே அடுப்புக்கு பின்னால் சமையலில் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அது என்னவா இருக்கிறது? அது பிசாசா இருக்கிறது. ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த தனிப்பட்டவரை அல்லது அந்த தனிப்பட்டவரை குறித்து கூறிக்கொண்டிருக்கவில்லை. அசுத்த ஆவிகள் ஜனங்களை ஆட்கொண்டு அதற்குள் செல்ல அழைத்து சென்று கொண்டிருக்கின்றன என்றே நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஆக்கிரமிப்பு, சபையின் கவிழ்ப்பு, சபையானது பிசாசினால் வீசி எறியப்பட்டுள்ளது. முன்னமே the first thing he has to learn is to get his degrees. He has to take psychology. He has to take theology. He has to get all kinds of stuff indoctrinated in him.
அவர்கள் இப்பொழுது ஒரு பையனை அழைத்து செல்கிறார்கள். அவன் ஒரு வேதாகம கருத்தரங்கிற்கு வரும்பொழுது முதலாவது காரியமாக அவனுடைய பட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. அவன் உளவியலை எடுக்க வேண்டும். அவன் இறையியலை எடுக்க வேண்டும். அவன் தனக்குள் எல்லா விதமான உபதேசங்களையும் பெற்றுக்கொண்டு போதிக்க வேண்டும். அவன் உண்மையாகவே ஒரு அருமையான கல்வியை பெற்றிருக்கவில்லை என்றால், அவன் புத்திசாலியாகவும் தன்னால் இருக்க முடிந்த அளவு பிரகாசமாகவும் இருக்கவில்லை என்றால், அப்பொழுது அவர்கள் அவனை புறம்பாக்கி விடுவார்கள். அவன் தகுதி பெற முடியாது. அவன் என்ன செய்ய வேண்டும்? எங்கிருந்து வெளியே சென்று அதற்கிருந்ததை போன்ற ஒரு சிறிய அரசியல் சொற்பொழிவை அளிக்க, ஒரு ஜனக்குழுவிற்கு, மரித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்ட புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்குமான ஒரு சபை அரசியல் சொற்பொழிவு. Of the Lord Jesus Christ, who will preach repentance and send men and women to the altar of the Lord Jesus. Oh, தேவனே, பண்டைய நாகரிக மொழியின் முதலெடுத்தையும் அதற்கு அடுத்ததையும் கூட அறியாத கல்வி நாகரிகமற்ற, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து மனம் திரும்புதலை பிரசங்கிக்கும் சிலரை எங்களுக்கு அனுப்பும். கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கும்படியாக பீடத்தண்டை புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அனுப்பும். He's invaded the seminaries. He's invaded the churches. He's unstripped our women. He's got our men to a place that you can't tell them nothing. And men and women, I think இது ஒரு கடனாய் உள்ளது. அவன் வேதாகம கருத்தரங்களில் ஆக்கிரமித்துள்ளான். அவன் சபைகளில் ஆக்கிரமித்துள்ளான். அவன் நம்முடைய ஸ்திரீகளின் ஆடைகளை களைந்துள்ளான். அவன் நம்முடைய புருஷர்களை நீங்கள் அவர்களிடத்தில் ஒன்றுமே சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டான். ஆண்களும் பெண்களும், நான் நினைக்கிறேன். You say, well, the women, yes, and you men that'll permit your wives to do that, that shows what you're made out of. That's it exactly. Certainly. It's a disgrace. It's a pity. நீங்களோ சரி, ஸ்திரீகள் தான் என்று கூறலாம். ஆம், உங்களுடைய மனைவிகள் அதை செய்ய அனுமதிக்கும் புருஷர்களாகிய நீங்கள் எதிலிருந்து நீங்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதையே காண்பிக்கிறது. அது முற்றிலும் உண்மை. நிச்சயமாக அது ஒரு அவமானம், அது ஒரு பரிதாபமாக உள்ளது. And then down to the preacher. The preacher stands in the platform today of the modern pulpit, stands in there with his people before him and preach about every old thing in the world besides repentance and sin and the rugged cross of Christ. Yes. அதன் பின்னர் பிரசங்கியிடத்திற்கு செல்கிறான். இன்றைக்கு பீடத்தில் இருக்கிற பிரசங்கியார் ஒரு நவீன பிரசங்க பீடத்தில் இருக்கிறார். அங்கே அவருக்கு முன்பாக தன்னுடைய ஜனங்களுடன் நிற்கிறார். மனம் திரும்புதல், பாவம் மற்றும் கிறிஸ்துவின் கரடுமுரடான சிலுவை ஆகியவைகளை தவிர உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பழமையான காரியங்களை குறித்தும் பிரசங்கிக்கிறார். ஆம், the people who come to hear you in evangelistic service, you're trying to get the thing to preach the gospel and get people repenting and get it right there. Go up and walk out. They don't have to hear it. நீங்கள் உண்மைகளை கூறும்போது சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் பேசுவதை கேட்க ஜனங்கள் வருவார்கள். நீங்கள் அந்த காரியத்திற்கு கொண்டு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை மனம் திரும்ப செய்து அவர்களை சரி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களோ அதை கேட்க வேண்டியதில்லை என்று அவர்கள் வெளியே நடந்து செல்கிறார்கள். No, they don't. But brother, they're going to have to repent or perish. இல்லை, அவர்கள் கேட்பதில்லை. ஆனால் சகோதரர்களே, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அல்லது அழிந்து போக வேண்டும். Demons, you go to the school. It's invaded the schools. Look around over the country today. Look here, you people, you Protestants. Look, here's 4 great big Catholic schools and things built up today. Why is it you're letting down the bars? பிசாசுகள் ஆயிற்று. நீங்கள் பள்ளிக்கு செல்கிறீர்கள். அது பள்ளிகளை ஆக்கிரமித்துள்ளது. இன்றைக்கு நாடு முழுவதிலும் சுற்றி நோக்கி பாருங்கள். எங்கே பாருங்கள், ஜனங்களாகிய நீங்கள், புராட்டஸ்டன்ட்களாகிய நீங்கள் பாருங்கள். 4 பெரிய கத்தோலிக்க பள்ளிகள் மற்றுமுள்ள காரியங்கள் இன்றைக்கும் கட்டி எழுப்பப்பட்டுள்ளன. அது ஏன்? நீங்கள் தடைகளை நீக்கிவிட்டீர்கள். No, I don't believe in it. I'm strictly a Protestant. That's exactly right. Get proved. You can't argue with them. They say we don't care what the Bible says. We know what the church says. நான் கத்தோலிக்கத்தில் நம்பிக்கை கொண்டிராவிட்டாலும் அதற்கு எதிராக ஒன்றுமில்லை. நான் ஒரு கண்டிப்பான புராட்டஸ்டன்ட். அது முற்றிலும் சரியே. அவர்கள் இல்லை என்று நிரூபிக்க முடியுமா? உங்களால் அவர்களோடு வாதிட முடியாது. அவர்களோ வேதம் என்ன கூறுகிறது என்று நாங்கள் கவலைப்படுகிறதில்லை, சபை என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறுகின்றனர். God's in his word. This is where God's at. தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கின்றார். எங்குதான் தேவன் இருக்கிறார்? But some of the Catholics stick into their church and make you ashamed of yourself as a Protestant.
If you only stick to the Bible as they stick to the church. Right. But they're wrong. I can say that on the authority of Almighty God. That they're wrong. Absolutely. ஆனால் சில கத்தோலிக்கர்கள் தங்களுடைய சபையோடு இணைந்திருப்பது ஒரு புராட்டஸ்டன்ட் ஆகிய உங்களை வெட்கமடைய செய்ய வேண்டும். அவர்கள் தங்களுடைய சபையோடு ஒட்டிக்கொண்டிருப்பது போல நீங்கள் மாத்திரம் வேதாகமத்தோடு ஒட்டிக்கொண்டிருந்தால் நலமாயிருக்குமே. உண்மையே. ஆனால் அவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவனின் அதிகாரத்தின் கீழ் என்னால் கூற முடியும். முற்றிலுமாக. நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற விதம் ஏனென்றால் நீங்கள் உண்மையாகவே நன்றாக அறிந்து நீங்கள் அதை செய்கிறீர்கள். அதுவே உங்களிடத்திலிருந்து ஒரு மாய்மாலத்தை உருவாக்குகிறது. நிச்சயமாகவே அது ஒரு ஆக்கிரமிப்பு. சபைகள் வீழ்ச்சியுறுகின்றன. இப்பொழுது அதற்கு பதிலாக church trying to make the church beautiful, build a bigger church, put big spires on it, great big pipe organs, and get everything trying to pattern like the Catholic Church. சபையானது சபையை அழகாக மாற்ற முயற்சித்து ஒரு பெரிய சபையை கட்டி அதன் மீது பெரிய கோபுரங்களை வைத்து பெரிய இசைக்கருவிகளையும் கத்தோலிக்க சபையைப் போலவே ஒவ்வொரு காரியத்தையும் வடிவமைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. You don't want a pattern like the Catholic Church? If she's doomed to go to destruction, for that thus saith the Lord. She's doomed to go to destruction, and you're a pattern after her, you're going with her. நீங்கள் கத்தோலிக்க சபையை போன்று வடிவமைக்க வேண்டியதில்லை. அவள் அழிவுக்கு செல்ல ஆக்கினை தீர்ப்படைந்திருப்பாளேயானால், ஏனென்றால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாய் உள்ளது. அவள் அழிவுக்கு செல்ல ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்தப்பட்டிருக்கிறாள். நீங்கள் அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் அவளோடு சென்று கொண்டிருக்கிறீர்கள். But what we need today is not a big church, a big spire. It's an old-fashioned altars where sins are burned up under consecrated prayers from men and women who love the Lord Jesus Christ. Praise your holy name. You know that? That's what we need. Hear me, friends. Hear me, it's love. ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் ஒரு பெரிய சபை அல்ல, ஒரு பெரிய கோபுரம் அல்ல, பாவங்கள் சுட்டரிக்கப்படுகின்ற பண்டைய மாதிரியான பீடங்களின் கீழே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற புருஷர்களும் ஸ்திரீகளும் ஏறெடுக்கிற அர்ப்பணிக்கப்பட்ட ஜெபங்களே ஆகும். நீங்கள் அதை அறிவீர்கள். அதுதான் நமக்கு தேவை. நண்பர்களே, எனக்கு செவி கொடுங்கள். அதுவே அன்பாக உள்ளது. My time's gone. I just like to linger on that. I pick it up a little later on. That invasion, where it went to. It's invaded our nations. It invaded the United States. என்னுடைய நேரம் போய்விட்டது. நான் அதன் பேரில் சற்று தாமதிக்க விரும்புகிறேன். எங்கே சற்று நான் அந்த ஆக்கிரமிப்பு என்பதன் பேரில் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு அது எங்கு சென்றது என்று கூறுவேன். அது ஆக்கிரமித்துள்ளது. அது நம்முடைய தேசங்களை ஆக்கிரமித்துள்ளது. அது ஐக்கிய நாடுகளை ஆக்கிரமித்து விட்டது. Now remember, I never cast a vote in my life. See? I stood to brag on. That's my American birthrights if I want to do it. But I think too much of my friends to put them in there. இப்பொழுது நினைவிருக்கட்டும், நான் என்னுடைய வாழ்நாளில் ஒருபோதும் ஒரு வாக்களித்ததே இல்லை. பாருங்கள், இப்பொழுது அதன் பேரில் தற்பெருமை கொள்ள ஒன்றுமே இல்லை. நான் அதை செய்ய விரும்பினால் அது என்னுடைய அமெரிக்க பிறப்புரிமை. ஆனால் நான் என்னுடைய நண்பர்களை குறித்து அங்கு அவர்களை சேர்த்துக் கொள்ள அதிகம் நினைக்கிறேன். Look, I've seen them go in as fine men, come out as crooks. And I don't want that. பாருங்கள், அவர்கள் அருமையான மனிதர்களாக சென்று வஞ்சகர்களாக வெளியே வருவதையும் நான் பார்த்திருக்கிறேன். நான் அதை விரும்புகிறதில்லை. I have one thing. I'm here building a platform for one person who's the candidate, and that's Jesus Christ and Him alone. I'll give my time for Him. That's right. If I can get the church straightened out, the rest of the world will take care of itself. That's right. எனக்கு ஒரு காரியம் உண்டு. நான் இங்கே வேட்பாளராக இருக்கிற ஒரு நபருக்காக இங்கே ஒரு மேடையை கட்டிக் கொண்டிருக்கிறேன். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு மாத்திரமே ஆகும். நான் என்னுடைய நேரத்தை அவருக்காகவே அளிக்கிறேன். அது உண்மையே. என்னால் சபையை சரிபடுத்த முடியும் என்றால் உலகத்தின் மற்றவை அதனைத்தானே பார்த்துக் கொள்ளும். அது உண்மை. Well, let me tell you. When Mr. Roosevelt, the man's dead, let him rest. I trust he is. Come in and running 3 or 4 terms and taking over just a preliminary dictatorship. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், திரு ரூஸ்வெல்ட் அந்த மனிதன் மரித்து போய்விட்டார். அவர் இளைப்பாறட்டும். அவர் இளைப்பாறுகிறார் என்று நான் நம்புகிறேன். உள்ளே வந்து 3 அல்லது 4 முறைகள் போட்டியிட்டு கைப்பற்றியதோ வெறுமன ஒரு ஆரம்ப சர்வாதிகாரத்தையே.